ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 18ක කාලයක් තිබෙනවා. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நன்றி. விஷேடமாக இன்று ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக ஆன விவாதம் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விவாதத்தின் பொழுது ஒரு சில கருத்துக்களை கூறுவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை அளித்த உங்களுக்கு எனது முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்று நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகி இருக்கின்றது என்பது முழு நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை. அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த நிலைமைகளை மாற்றி ஒரு புதிய அரசாங்கம் அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அரசாங்கம் ஒன்று உருவானது. அந்த அரசாங்கம் உருவாகின்ற பொழுதும் மேலே தேசிய மக்கள் சக்தியினுடைய விஷேடமாக நாங்கள் முன்வைத்த கொள்கை பிரகடனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய அன்றைய காலகட்டங்கள் எங்களுடைய பேச்சுக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விஷேடமாக அது நாள் வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் கூடுதலாக பேசப்பட்டு வந்த இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக, அரசாங்கங்கள் தொடர்பாக, இவர்களால் பின்பற்றப்படுகின்ற கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக பாரியதொரு விமர்சனம், பாரியதொரு எரிச்சல் ஊற்றுகின்ற கருத்துக்களே மக்கள் மத்தியிலிருந்து கூடுதலாக பேசப்பட்ட விடயமாகும். அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தேவைப்பட்டது இந்த நாட்டில் உண்மையிலேயே ஒரு அரசியல் கலாச்சாரம், புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் விஷேடமாக அது நாள் வரைக்கும் இருந்த கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் உறுப்பினர் அவர்களே, இந்த அரசியல்வாதிகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கேபினட் அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டின் மக்களை பொருட்படுத்தாது தாங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. அப்போ அதன் பொழுது அவர்கள் கையிலேயே சட்டமா, நீதியா அல்லது ஏனைய நிறுவனங்களுக்கு பிரதிநிதிகளை நியமிப்பதால் அல்லது எல்லா வகையிலும் இவ்வகாரான செயற்பாடுகளையே இவர்களால் முன்னெடுக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அப்போ அந்த வகையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது நாட்டு மக்கள் மத்தியில் இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக பெரியதோர் வெறுப்புணர்வு ஏற்பட்டிருந்தது. அந்த வெறுப்புணர்வின் காரணமாகவே விஷேடமாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக மக்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை தெரிவு செய்கிறார். இப்போ தெரிவு செய்கின்ற போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசாண்டவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அவர்கள் ராஜாக்களாக அல்லது குடும்ப பரம்பரை சொத்துக்களாக அல்லது தாங்களுடைய தந்தைமார் ஜனாதிபதியாக, மாமன்மார் ஜனாதிபதியாக இருந்த நபர்களே மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று அவர்கள் அந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்டிருந்தார். அன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அனுரகுமார் திசாநாயக்க என்பவர் சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து, கல்வி கற்றுக்கொள்வதற்கும் கூட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து, பிறகு நாட்டில் ஒரு பட்டதாரியாக மாறி ஒரு அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியல் விடாமுயற்சியின் அடிப்படையில் அவர் இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற முழு நாட்டு மக்களுமே இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை யாரை தழுவிக்கொள்ளுகின்ற ஒரு நபராக மாறியிருக்கின்றார். அது வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா என்றல்ல, அனைத்து மக்கள் மத்தியிலும் அந்த அபிப்பிராயமே உருவாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக ரீதியாக எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அவ்வாறான ஒரு நபர், அவ்வாறான ஒரு ஜனாதிபதி, புதிய ஜனாதிபதி ஒருவர் உருவாகி இருக்கின்றார் என்ற கருத்து முழு உலக வாழ் மக்கள் மத்தியிலும் சரி, உலக நாடுகளில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி, அவ்வாறான ஒரு கருத்து உருவாகி இருக்கின்றது.
அப்போ அவ்வாறான கருத்துக்கள் உருவாகி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 2022ஆம் ஆண்டு என்பது இந்த நாட்டில் ஒரு தீர்மானகரமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருந்து. அதுதான் இந்த நாடு 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இந்த நாட்டில் வங்குரோத்து அடைந்த நாடு என அறிவிக்கப்பட்டது. அப்போ 2024ஆம் ஆண்டு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் எடுத்துக்கொண்டால் எங்களிடம் ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது உண்மையிலே எங்களுக்கு கிடைத்தது இந்த நாட்டில் ஒரு வங்குரோத்து அடைந்த நாடாகும். அப்போ அந்த வகையில் இந்த வங்குரோத்து அடைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த பொது தேர்தல் எடுத்து பார்க்கின்ற பொழுது பொது தேர்தலில் முழு நாட்டு மக்களும் எங்களை ஏகமனதாக தெரிவு செய்தார்கள். அதன் வெளிப்பாடாகவே இன்று 159 பேரை மக்கள் எங்களுக்கு தெரிவு மக்களுடைய ஆணையின் கீழ் அனுப்பியிருக்கின்றார்கள். அப்போ அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. யார் எங்களை விமர்சித்தாலும் சரி, எங்களை ஏசினாலும் சரி, எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் சரி, எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமில்லாது நடப்பவர்கள் நாங்களா. என்றால் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தது எங்களுடைய இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அரசியலை தேர்ந்தெடுத்தது தாங்களுடைய மடியை மாத்திரம் நினைத்து அல்ல. எங்களுக்கு 1வது 2வது 3வது நாட்டு மக்கள் 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 மக்களுடைய வாழ்வே எங்களுடைய வாழ்க்கையாகும். அந்த வகையில் மக்களுடைய வாழ்க்கையை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற திசையிலேயே எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு சொல்லுகின்றது, நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை உங்களை ஆகார தழுவிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாடு முழுவதும் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது கூடுதலான நல்ல அபிப்பிராயங்களை உருவாகி வருகின்றன. அவ்வாறான அபிப்பிராயங்கள் உருவாகுவதற்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல உறுப்பினர் அவர்களே. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், கடந்த காலத்து அரசியல் என்பது என்ன. அப்போ அந்த கடந்த காலத்தில் அரசியலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் கொள்ளையடிக்கின்ற, இந்த நாட்டை சூறையாடுகின்ற, நாட்டு மக்களை ஏமாற்றிய நபர்களுடைய அரசாங்கங்கள் ஆகும். அது மாத்திரமல்ல, விசேடமாக நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் என்ற வகையில் சதாகாலமும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்ட, தமிழர்கள் ஏமாற்றப்பட்ட, அது மலையகமா அல்லது வட பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வகையிலும் இவ்வாறு ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களாகவே இந்த மக்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அப்படியானால் இந்த நிலைமையில் இருந்து மாற்றமடைந்து உண்மையிலே அந்த மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பது எப்படி என்கின்ற சவால் கடந்த காலங்களில் இருக்கு. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போதும் சரி, வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நுவர்லியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு ஏகமனதாக இன்றைக்கு முதலாவது கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தெரிவு செய்து கொள்வதற்கான முக்கியமான காரணம் தான் நாங்கள் முன்வைத்த எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் முக்கியமான ஒரு விடயம் தான் வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அதாவது சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்போ அந்த வகையில் நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு நம்பகமான நிலைமை ஏற்பட்டது. அப்போ அந்த நம்பகமான நிலைமையின் கீழே இன்றைக்கு எங்களிடம் இந்த அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு சவால்கள் மத்தியில் பொறுப்பேற்ற போதும், நாடு வங்குரோப்படைந்த நிலையில் இருந்து பொறுப்பேற்ற போதும், எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவமும் ஜனாதிபதி அவர்களுடைய முகாமைத்துவத்தின் கீழ் இன்றைக்கு நாடு ஓரளவு நிமிர்ந்து பெருமூச்சு விடுகின்ற நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது பொருளாதார ரீதியாக ஓரளவு ஸ்திரமான நிலைமை உருவாகி இருக்கின்றது. மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டொலர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரூபாயின் மதிப்பிறக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை போன்று பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்துமே இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளான, நிலையான, ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வங்கிகள் இதுநாள் வரைக்கும் தளம்பல் நிலையிலேயே காணப்பட்டது.
அந்த தளம்பல் நிலையில் காணப்பட்ட வங்கிகள் இன்றைக்கு ஒரு சீரமான நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் வருவதற்கு அஞ்சினார்கள் அல்லது சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள். இன்றைக்கு முதலீட்டாளர்கள் வருவதற்கான ஒரு நாடு இருக்கின்றது என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் சிந்திப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எல்லா வகையிலும் ஒரு ஸ்திரமான நிலையான நிலைமைகள் தோற்றம் பெற்றிருக்கும். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும், நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட கடந்த 76 வருடங்களாக நடந்தவை என்ன, அந்த சாபக்கேடுகள் என்ன என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பேச வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நெருக்கடி என்பது இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் 1 வருடம் 2 வருடத்தில் தோன்றியவை அல்ல என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது கடந்த இந்த நாட்டுக்கு என்றைக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அந்த சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டை ஆண்டவர்கள், ஆட்சி செய்தவர்கள், அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் ரீதியான முகாமைத்துவமா அல்லது நிர்வாக முகாமைத்துவமா, பொருளாதார கொள்கைகளா, இந்த அனைத்து நடவடிக்கைகளுமே இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு, இன்றைக்கு நாட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. அந்த வகையில் உறுப்பினர் அவர்களே, விசேடமாக நாங்கள் இந்த 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 நிலைமையில் தான் இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு சவாலான நிலைமை இருந்தது. அந்த சவாலான நிலைமை கடந்து வருகின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாட்டில் இன்றைக்கு நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து, முதலாவது வரவு செலவு திட்டம், கன்னி வரவு செலவு திட்டம், அந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற போது கடந்த காலத்தில் நடந்தவைகள் சம்பந்தமாக ஓரளவு ஒப்பீடுகளையும் பார்க்க வேண்டிய தேவை. கடந்த காலங்களில் இந்த நாட்டில் அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜனாதிபதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் வாழ்ந்த வீடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாளிகைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் மன்னர்களாகவே வாழ்ந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாறி இருக்கின்றது. அந்த நிலைமையில் மாறி இருக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், காலையில் இந்த விவாதத்தில் பலர் உரையாற்றுகின்ற பொழுது எங்கள் மீது பாரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். விமர்சனங்களை நாங்கள் வெகுவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சி. அவ்வாறு எங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைப்புகின்றவர்கள் தாங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாட்டுக்கும் அல்லது மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கின்றதா இல்லையா, இதனால் வரைக்கும் கைவிடப்பட்ட மக்கள் அரவணைக்கப்பட்டிருக்கின்றார்களா இல்லையா, அதற்கு இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு சான்றாக நாங்கள் பார்க்கலாம். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் எங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி போதாது அல்லது நிதி இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக இது தமிழர் வாழ்கின்ற பிரதேசம். அப்போ இன்றைக்கு காலையில் அல்லது இதற்கு முன்னர் பேசிய ஒரு சில உறுப்பினர்கள் இந்த இவைகள் தொடர்பாக ஆராயாது, இவைகள் தொடர்பாக தூர நோக்கத்தோடு பார்க்காது வெறுமனே குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைக்கின்றவர்களாக இருக்கின்றார். அதனால் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற இதை நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். இதில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு ஜனாதிபதிக்கான செலவு தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது 38,000 மில்லியன் ரூபாய் கடந்த 2024 ஆண்டு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள். 2025 ஆண்டு எங்களுடைய ஜனாதிபதிக்கு வெறும் 3,000 மில்லியன் ரூபாய் செலவு. அப்படியானால் பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கும்.
அந்த மாற்றம் நிகழ்வதற்கான காரணம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளுடைய ஆலோசகர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது 39 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கு வெறுமனே அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டியே இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்து சொகுசை கண்டவர்களாகவே முன்னைய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியவர் ஒன்று. அதே போன்று எங்களிடம் விசேடமாக ஒரு சில சொல்லுகின்றார்கள், நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த சுயாதீனமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் பல குழுக்கள் இருக்கின்றது. போலீஸ் ஆணைக்குழு எடுத்துக்கொண்டாலும் சரி, லஞ்ச ஆணைக்குழு எடுத்துக்கொண்டாலும் சரி, மனித உரிமை ஆணைக்குழு எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று காலையிலும் கூட அதாவது இந்த மனித உரிமை ஆணைக்குழுவை இல்லாது செய்ய போகின்றது அல்லது மனித உரிமை குழு ஆணைக்குழுக்களுக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட போகின்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற போது கௌரவ பிரதி உறுப்பினர் அவர்களே, சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு அதாவது லைப்ரரி கமிஷனுக்கு கடந்த 2024 ஆண்டு 950 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய அரசாங்கத்தின் 2025 ஆண்டுக்கு 1374 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அதாவது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துகின்ற அந்த ஆணைக்குழுவை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவளித்திருக்கின்றோமே தவிர அதை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மனித உரிமை ஆணைக்குழு இந்த நாட்களில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும். ஏனென்றால் அண்மையிலும் கூட எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித் தேராத் அவர்கள் வெளிநாடுகள் சென்று இது சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த மனித உரிமை ஆணைக்குழுவையும் நாங்கள் செயலிழக்க செய்ய போவதாக அல்லது இதற்கு அரசியல் தலையீடு செய்ய போவதாகவும் அதுக்கு இருக்கின்ற ஆணையாளை நியமிப்பதிலும் கூட அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கூறப்பட்டு அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் அதற்கு ஒதுக்கியிருந்த நிதி எடுத்துக்கொண்டால் 398 மில்லியன் ரூபாவாகவும் நாங்கள் 449 மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மிக இந்த அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவை மேலும் பலப்படுத்துகின்ற அவர்களுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கையை கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு அண்மை காலங்களில் கூடுதலாக இந்த போலீஸ் ஆணைக்குழுவின் மூலமாக இன்றைக்கு போலீசாரிடம் பல்வேறு இடமாற்றங்கள் நிகழ்கின்றது. இடமாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது இது எல்லாமே ஒரு தப்பரத்தை மட்டும் இதெல்லாமே அரசியல் தலையீட்டின் கீழ் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் எம்பிமார்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆகவே செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஏனென்றால் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கடந்த வருடம் 207 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. இவ்வருடம் 245 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய அரசாங்கம் என்பது அல்லது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக முடிக்குமான மட்டும் எங்களுடைய சுயாதீன தன்மையை பாதுகாத்திருக்கின்றோம். நாட்டு மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்புகளை வெளிக்காட்டியிருக்கின்றோம். எங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான சரியான முகாமைத்துவத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று இந்த நாட்டில் இல்லாது போயிருக்கின்ற தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தான் வடகிழக்கு விசேடமாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த நிலைமைகள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று. நன்றி, வணக்கம்.